நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட புளித்தண்ணி ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவை கனெக்ட் பண்ணி போட போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கும், நம்ம ஃபாலோ பண்ணும் நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி புளித்தண்ணி ரெசிபி. அது நம்ம சப்ஸ்கிரைபர் புளித்தண்ணினா என்ன அப்படின்னு கேட்டுட்டாங்க. அப்போ அதுக்கு ரெசிபி போடாமல் நம்ம இருக்க முடியாது. அதனால் ரெசிபி போடாச்சு. புளியை நல்ல ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸில் வெந்நில நல்லா ஊற போட்டு நம்ம கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டோம். நீங்கள் நார்மலாக என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் மெயினாக கடலைப்பருப்பு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடோடு பிசைஞ்சு சாப்பிடச்சில அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் உளுந்தம்பருப்பு கூட போட்டுக்கலாம். போட்டு வெள்ளைப்பூடு நல்லா இடித்து போடுங்க. நான் வந்து சமையல் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டில் வெள்ளைப்பூடு இடித்து போட வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் நீங்கள் வெள்ளைப்பூடு இடித்து போட்டு 2 வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ வர்ற வத்தல்லாம் ரொம்ப ரொம்ப உரப்பாக இருக்குது. ஒரு துவையல் அரைக்கணும் அப்படின்னாலே ஒரு வத்தல் வச்சு தான் நம்ம துவையல் அரைக்க வேண்டியிருக்கு. அவ்வளோ உரப்பு. ஆனால் இருந்தாலும் இந்த நம்ம தண்ணியாக வைக்கிறதுனால இது உரப்பு அவ்வளோவா எடுக்காதுன்னு நான் ஒரு 2-3 வத்தல் மட்டும் கிள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைசியாக வேணும்னா இதில் மிளகா கூட நீங்கள் குட்டி குட்டியாக வெட்டி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வத்தப்பொடி போட்டுக்கலாம். நான் வத்தல் மட்டும் தான் கிள்ளி போட்டு நல்லா கொஞ்சம் கருகிறதுக்கும் அந்த ஸ்மெல்லே அப்படி இருக்குங்க. அப்படி வாடை அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லே. அப்படியே நம்ம அந்த ஸ்மெல்லை வச்சே சாப்பிட்றலாம், அப்படி இருக்கும். புளி தண்ணி கரைச்சி வச்சாச்சு. அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதித்து வரச்சில உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு நீங்கள் நல்லா கொதிச்சு விட்டு இறக்கி விட்டுட்டிங்கன்னா புளித்தண்ணி ரெடி. வீட்டில் சாதம் மட்டும் தான் இருக்குது, குழம்பு வைக்க வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா இது 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். என்னங்க ரசம், புளித்தண்ணி அடிச்சிக்கவே முடியாது. அப்படி ஒரு புளித்தண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட சைடிஷ் என்ன வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், இந்த புளித்தண்ணி, நல்ல வெங்காயம் அரிஞ்சு போட்டு ஆம்லேட் போட்டு முட்டை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அதுவும் நம்ம ஊர் புளித்தண்ணின்னா சொல்லவா வேண்டும். முந்திலாம் நாங்கள் சின்ன பிள்ளைல இருக்கச்சிலலாம் எங்கள் அம்மா இதை அடிக்கடி வைப்பாங்க. இதுவும் ஒரு குழம்பான்னு நாங்கள் நினச்சோம். இப்போ இதுவே ஒரு குழம்பாக மாறிடுச்சு. அப்போது வந்து நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் என் அம்மா வந்து காசு கம்மியாக இருக்கும். அப்போ இது ஒரு குழம்பு தாண்டா, ரசம் மாதிரி அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்தது. இப்போ நம்ம அதை பெரிய இது மெயின் டிஷ்ஷாக நம்ம வந்து வீடியோ போடுற அளவுக்கு வளர்ந்துட்டோம். டெக்னாலஜி எவ்வளோ தூரம் போயிட்டு பார்த்தீங்களா. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா அப்படியே ஆவி பறக்கு பாருங்கள். சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி செஞ்சு என் பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்களும் சாப்பிட்ருக்காங்க. எங்கள் பிள்ளைகள் கேட்டாங்க, இது என்ன ரசமா அப்படின்னு. இல்லைடா, இது வந்து புளித்தண்ணி, ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருன்னு அவங்களுக்கும் கொடுத்து விட்டாச்சு. நாங்களும் இப்படி சூடாக சாதத்தை வச்சு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.